சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போறோம். தமிழ்ல ஒரு சேவ் உண்டுல்ல, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு. இதை உணர்த்தும் விதமா பாகிஸ்தான்ல ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதோடு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன ரீகேப்பா, 2019 பிப்ரவரி 27 எந்த ஒரு இந்தியருடைய மனதிலும் நீங்கா இடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த செய்தியாக அது இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் உடைய விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தானால பிடிபட்டார். ஸோ குறிப்பா இந்த பாலாகோட் ஸ்ட்ரைக் அப்போ நடந்த அந்த விஷயத்தப்போ அவர் பாகிஸ்தானோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அந்த இராணுவத்தால் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மார்ச் 1 இரவு 12 மணிக்கு அவர் விடுதலையாகி மீண்டும் நம்மளுடைய இராணுவத்திடம் அவர் ஒப்படைக்கும் வரை எல்லா இந்தியருடைய வேண்டுதலும் அபிநந்தனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அபிநந்தன் அவர்கள் பிடிபட்ட உடனே புகைப்படம் வெளியானது. அந்த புகைப்படத்தில் முகமெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி ரத்த கரையா வீங்கி அவர் ரொம்ப ஒரு பெரிய ஒரு கம்பீரமான மீசை வச்சு ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். ஆனால் அவர் பாகிஸ்தானுடைய அந்த பிடியில் போனதுக்கு பிறகு அவரை ஃபிசிக்கலாக துன்புறுத்தினாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்தது. ஏன்னா அவர் தாக்கப்பட்டதுக்கான அந்த விஷயங்கிறது அவருடைய முகத்திலேயே தெரிந்தது. அதுக்கப்புறம் நம்ம நடத்தின இந்திய தரப்பில் அந்த டிப்ளமேட்டிக் சேனலில் பாகிஸ்தானோடு நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார். இது டிப்ளமேட்டிக்காக பேச்சுவார்த்தை நடத்தி விடுதலை செஞ்சோம் அப்படிங்கிறத தாண்டி நீ விடுறியா இல்லை நாங்கள் விடட்டுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் அதில் பேசப்பட்டதாக நமக்கு பிற்காலத்தில் தெரிய வந்தது. ஏன் அப்படின்னா, எப்போவுமே பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு நமக்கு எப்போவுமே ஒரு த்ரெட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு த்ரெட் பெர்செப்ஷனில் ஒரு ப்ளூ பிரிண்டோட எப்போவுமே நம்மளுடைய தரப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே ரெடியாக இருக்கும். இன்னைக்கு கூட ரெடியாக இருக்கும். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஒரு இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுன்னு நம்ம பார்க்க முடியாது. பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு கரண்ட்ல தேவைப்படக்கூடிய இந்த உளவு தகவல்கள், அதன் அடிப்படையில் தாக்குதல், இதுதான் ஆபரேஷன் சிந்தூரில் நடந்தது. அதே மாதிரி அபிநந்தன் விஷயத்திலையும் அதான் நடந்தது. அதுக்கப்புறம் அபிநந்தனை இல்லை நாங்கள் விட்டுறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ராணுவமே ஒப்படைச்சாங்க நம்ம கிட்ட அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ அதுக்கப்புறம் அவர் ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் வந்த செய்திகள் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் ஃபிசிக்கலாக எந்த டார்ச்சரும் பண்ணல, பட் மென்டலாக நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் அப்படிங்கிறது வந்தது. அதை அவரே சொன்னதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் வந்தது. ஸோ இப்போ இந்த செய்தி ஏன் பார்க்கணும், இப்போ இந்த செய்தி என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. கடந்த நாட்களை நம்ம ரொம்ப நம்மளுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு உள்ள நடக்கக்கூடிய அந்த இன்டர்னல் இன்சர்ஜென்சியை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம். பாகிஸ்தான் என்கிற அந்த நாடு அது இனிமே வரக்கூடிய நாட்களில் ஒரு நாடாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உள்ளே இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் சம்பவங்கள் எல்லாமே கேள்விக்குறியாக்கிட்டே வருது நாளுக்கு நாள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை யார் உணர்ந்தாங்களோ இல்லையோ, இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் நிச்சயமாக உணரவே இல்லை அப்படிங்கிறத தான் தினம் தினம் வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு உணர்த்துற ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, நம்மளுடைய ஒரு வீரர் அபிநந்தன் அவர்கள் அங்கே பிடிபட்ட உடனே அது ஒரு தேச அளவில் மிகப்பெரிய செய்தியாகினது. எல்லா இடத்துலையுமே அதுதான் விவாதிக்கப்படுது. அபிநந்தன் எப்போ திரும்புவார், எப்போ நாடு திரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே விவாத பொருளானது அந்த ஒரு செய்தி தான். ஆனால் பாகிஸ்தானில் ஜூன் 24 அதாவது நேற்று ஒரே நாளில் 14 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பாக ஒரு செய்தி கிடையாது, இது தொடர்பாக ஒரு விவாதம் கிடையாது அவங்களுடைய பாகிஸ்தான் நியூஸ் சேனல்ஸில். இப்படி ஒரு நாடு இயங்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த பாகிஸ்தானுடைய அந்த மீடியா, அதுக்கப்புறம் இந்த அரசாங்க கட்டமைப்புகள் அப்படிங்கிறது. கைபர் பக்துங்வா அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் இன்சர்ஜென்சி, அதாவது தனிநாடு அப்படிங்கிறத தாண்டி பாகிஸ்தானுடைய அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் நாளுக்கு நாள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்கனவே அசிம் முனீர் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த தெரிக்கி தலிபான் அப்படிங்கிற அமைப்பு தாக்குதல் நடத்தி அவரை வரவேற்றாங்க அப்படிங்கிற காணொலியை நாமளே வெளியிட்டோம்.
இப்போ என்னடான்னா நேற்று ஒரே நாளில் 14 வீரர்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒருத்தர் 2 பேர் இல்லை, 14 வீரர்கள். சரி, இப்போ இந்த செய்திக்கும் கைபர் பக்துங்வால அந்த இயக்கம் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தி 14 பேரை கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதுக்கும் அபிநந்தனுக்கும் என்ன கனெக்ஷன் நீங்கள் கேட்குறீங்களா? என்ன கனெக்ஷன் அப்படின்னா, அபிநந்தன் அவர்களை நான் தான் வந்து பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து கிளைம் பண்ண ஒரு ராணுவ வீரர். அவர் வந்து மேஜர் ரேங்க்ல பாகிஸ்தான் ஆர்மியில் இருக்கக்கூடியவர். அவர் யார் அப்படின்னா மேஜர் சயீத் மொஹீஸ் அப்பாஸ் ஷா. இவர் தான் வந்து அபிநந்தனை நான் தான் பிடிச்சேன் அப்படின்னு அந்த டைமில் அபிநந்தனை வந்து பிடிக்கப்பட்ட அந்த பரபரப்பான சூழலில் நான் தான் அபிநந்தனை பிடிச்சேன், நான் தான் எங்களுடைய கேம்பு கூட்டு போனேன் அப்படின்னு கிளைம் பண்ண அந்த வீரர் வந்து இவர் தான். இவர் வந்து அந்த டைமில் வந்து பாகிஸ்தானோட மீடியாவில் வந்து ஒரு வானலாவ அளவுக்கு வந்து புகழப்பட்டார். என்னன்னா, நீங்கள் ஒரு இடத்த போய் சண்டை போட்டு பிடிச்சது அப்படிங்கிறது வேற. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகக்கூடிய சூழலில் பேராஷூட்லேருந்து வெளியாகி அதுக்கப்புறம் வந்து தப்பிப்போமா உயிர் பிழைப்போமா அப்படிங்கிற அந்த சூழலுக்கு போன ஒரு விங் கமாண்டரை வந்து நீங்கள் வந்து பிடிச்சது அப்படிங்கிறது வேற. ஆனால் இவர் தான் நான் ஏதோ சண்டை போட்டு பிடிச்சேன் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பெரிய பில்டப்போட பாகிஸ்தானில் வந்து சொல்ல அந்த உள்ளூர் ஊடகங்களும் கொண்டாட அப்போ அது மிகப்பெரிய ஒரு செய்தியானது. இப்போது இந்த தாக்குதலில், இந்த தெறிக்கை தலிபான் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட நபர் இவர் தான். இது வரைக்கும் மேஜர் ரேங்க்ல இருந்த ஒருவர், ஒரு பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் வந்து ஒரு இயக்கம் வந்து கொன்றதாக சமீபத்தில் எந்த ஒரு செய்தியுமே நம்மளால பார்க்க முடியல. அது பலுஜிஸ்தானாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கைபர் பக்துங்வாவாக இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. நேற்று ஜூன் 24 ஒரே நாளில் 3 சம்பவங்கள் கைபர் பக்துங்வா மாகாணத்தில் நடந்திருக்கு. இந்த 3 மாகாணத்திலையுமே பாகிஸ்தானுடைய ராணுவ கான்வாயை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தெறிக்கை தலிபான் அப்படிங்கிற இந்த போராட்ட குழு. இவங்க நடத்தின தாக்குதலில் தான் 14 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் நம்ம அபிநந்தனை பிடிச்சேன் அப்படின்னு வந்து பேர் எடுத்த அந்த மேஜர். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த சம்பவம் வந்து ஜர்கோத்தா அப்படிங்கிற பகுதியில், ஜர்கோத்தா ஏற்கனவே அவங்களுடைய ஏர்பேஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கைபர் பக்துங்வா மாகாணம் தெற்கு வஜிரிஸ்தான் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஜர்கோத்தா பகுதியில் தான் வந்து இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ இந்த சம்பவத்தில் வந்து தெறிக்கை தலிபான் நேரடியாக வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதலில் தான் மேஜர் சையத் வந்து கொல்லப்படுறார். இவர் வந்து வெறும் மேஜர் அப்படிங்கிறத தாண்டி இவர் வந்து நார்த் லைட் இன்ஃபென்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் வந்து ஒரு ஃபார்மர் மெம்பராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இல்லாமல் 6 கமாண்டோ பெட்டாலியன் CDOன்னு அவங்க அழைக்கக்கூடிய அதுலேயும் வந்து முக்கியமான ஒரு ரோல் இவருக்கு இருந்திருக்கு. ஸோ இவ்வளவு மிக முக்கியமான ஒரு நபரை வந்து அந்த போராட்ட குழு வந்து கொலை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். இது இங்கே மட்டும் நடந்திருக்கா அப்படின்னா இது ஒரு சம்பவம் தான். இதே மாதிரி அன்னைக்கே 2 சம்பவம் வந்து நடந்திருக்கு. அந்த 2 சம்பவம் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து குர்கிராம் அப்படிங்கிற மாவட்டத்தில், அதுவும் வந்து கைபர் பக்துங்வா தான். குர்கிராம் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து தெறிக்கை தலிபான் இந்த இயக்கம் நடத்திய தாக்குதலில் அந்த பகுதியில் மட்டும் 8 பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 10 பேர் வந்து காயம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம். ஸோ பாருங்கள், 3 சம்பவத்தில் தனித்தனி இடத்துல நடக்குது. ஆனால் அது எல்லாமே ஒரே மாகாணத்தில் நடக்குது. ஒரே மாகாணத்தில் வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு திசைகளில் நடக்குது. இந்த தாக்குதல் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணதுங்கிறது ஒரே ஒரு அமைப்பு. அது வந்து தெறிக்கை தலிபான் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு மட்டுமே சேர்ந்து 14 வீரர்களை வந்து கொலை செய்திருக்கிறது பாகிஸ்தானுடைய இராணுவத்தை சேர்ந்த. ஆனால் இது சம்பந்தமாக எந்த ஒரு செய்தியும் பாகிஸ்தானுடைய ஊடகங்களில் வழக்கம் போல வெளியே வரல அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய அசிங்கம். யாருக்கு அப்படின்னா, அந்த இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கும் சரி, நாங்கள் தான் இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு மாறு தட்டக்கூடிய ISIக்கும் சரி, இது மிகப்பெரிய அசிங்கம். அதனால வந்து இதை வந்து பெரிய அளவுக்குள்ள வந்து இதை வந்து பேசவே இல்லை, எங்கேயுமே இதை வந்து செய்தியாக கொண்டு போகல. அதே மாதிரி இது சம்மந்தமான செய்தி வந்து நாம் வந்து வெளியே சொன்னால் நமக்கு எங்கே வந்து டேமேஜ் ஆகிடுமோ அப்படிங்கிற பேரில் வந்து இதை வந்து மூடி மறைக்கிறது அந்த அசிம் முனீர் தலைமையிலான அந்த ராணுவம். யோசிச்சு பாருங்கள், அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பிறகு சர்வரோக நிவாரணியான ட்ரம்ப்பை வந்து நாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம உள்நாட்டில் வந்து எந்த பிரச்சனையும் வராது, உள்நாட்டில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் எல்லாமே அடங்கிடுவாங்க, பாகிஸ்தான் நம்ம பக்கம் இருக்குது அப்படிங்கிறதால எந்த நாடும் வாலாட்டாது இப்படின்னு அப்படியே கற்பனையில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் அரசாங்கம் இப்போ வந்து நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு மோசமான அடியை, மோசமான ஒரு பின்னடைவை
உள்நாட்டிலே வந்து சந்திச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். உள்நாட்டிலேயே இந்த அளவுக்கு மோசமான ஒரு சுச்சுவேஷன் இவங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ திருப்பியும் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்ல ஒரு எஸ்கலேஷன் நடந்தாலோ, இல்லை ஆப்கானிஸ்தான் பார்டரில் ஒரு எஸ்கலேஷன் நடந்தாலோ, ஈரானுக்கு இவங்க செஞ்சு விட்டதுக்கு ஈரான் ஏதாவது ஒரு எஸ்கலேஷன் பண்ணாலோ இந்த நாடு தாங்குமா அப்படிங்கிறது வந்து யாருக்கு வந்து புரியணும் அப்படின்னா இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு தான் வந்து புரியணும். இல்லை இன்னொரு விஷயம் பாருங்க, இப்போ இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது சால்வ்டு. நான் வந்து வழக்கம் போல் வந்து ட்ரம்ப் வந்து தலையிட்டு நான் வந்து 2 பேருக்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டேன். நாங்கள் நடத்தினோம், அப்புறம் கத்தாரில் வந்து அவங்க நடத்துனாங்க, எல்லாம் சரியாக போச்சு. 2 பேருக்கும் அமைதி 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 அப்படிங்கிற மாதிரி போயாச்சு. ஸோ வந்து ஓரளவுக்கு அந்த மிடில் ஈஸ்டில் இவ்வளவு நாளாக கேட்டுக்கொண்டே இருந்த அந்த குண்டு சத்தம் அப்படிங்கிறது தனிந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் இது எல்லாருக்குமே தெரியும், குறிப்பாக இஸ்ரேலுக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும் இது ரொம்ப தற்காலிகமானது தான் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் இந்த குறிப்பாக இந்த டென்ஷனில் ஈடுபட்ட 3 பேருக்குமே ஒரு சேஃபான ஒரு எக்ஸிட் வந்து தேவைப்பட்டது. அது ஈரானாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஒரு சேஃபான எக்ஸிட் தேவைப்படுது. அந்த சேஃபான எக்ஸிட்டை வந்து எல்லாருமே வந்து உருவாக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். ஆனால் இதில் மிக குறிப்பாக என்ன அப்படின்னா, ஈரானுக்கு அவங்க நினச்சது வந்து நடந்துருச்சு ஆல்மோஸ்ட். என்னென்னா அந்த அலி கமேனி ஆட்சியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க, அவரை காப்பாற்றணும்னு நினச்சாங்க. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து நடந்துருச்சு. இஸ்ரேலுக்கு வந்து அவங்க வந்து அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிற அதை வந்து ஒரு முழு நோக்கமாக வச்சுருந்தாங்க. அதுவும் நடந்துருச்சு. அமெரிக்கா இந்த விவகாரத்தில் வந்து இஸ்ரேலுக்கும் பேர் போயிடக்கூடாது, அதே டைமில் வந்து ஈரானுடைய அந்த நியூக்ளியரை நாமளும் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அதுவும் நடந்துருச்சு. ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து சுமூகமான ஒரு சூழலாக வந்து ஏற்பட்டு அது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இதில் வந்து ரொம்ப அடி வாங்கினது, குறிப்பாக பலவீனப்பட்டது அப்படின்னா அது ஈரான் வந்து நம்மளால் வந்து மிக நிச்சயமாக வந்து சொல்ல முடியும். இப்போ இதை எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அங்கே வந்து ஒரு மிடில் ஈஸ்டில் வந்து ஒரு நார்மல்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த ஏர் டிராவல் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்போது ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் நாம் வந்து நம்மளுடைய ஏர் ஸ்பேஸை வந்து பாகிஸ்தானுடைய விமானங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து நம்மளுடைய அரசாங்கம் தடை விதிச்சிருந்தாங்க. அந்த தடை வந்து மேலும் ஜூலை 24ஆம் தேதி வரை வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த செய்தி எதை உணர்த்துது அப்படின்னா, நம்மளுடைய மினிஸ்டர்ஸ்லேருந்து, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்லேருந்து, பாதுகாப்புத்துறை அமைச்சர்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தொடர்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறது வெறும் ஒரு வாயோடு சொல்லிட்டு போகிறது, அப்புறம் இதனால் பாகிஸ்தான் பயப்படும் அப்படிங்கிறதுலாம் சொல்ல, நிஜமாவே தொடருது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இப்போ வந்தாச்சு. ஜூலை 24ஆம் தேதி வரை நம்மளுடைய ஏர் ஸ்பேஸை வந்து பாகிஸ்தானுடைய அந்த விமானங்கள் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை நிதர்சனமாக வந்திருக்கிறது. ஓகே, இப்போ இன்னொன்று பாருங்கள், டிப்ளமேட்டிக் சேனலில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தோம். குறிப்பாக வந்து சைப்ரஸ் நாட்டுக்கு நம்மளுடைய பிரதமர் வந்து போனது அப்படிங்கிறது, அங்கே வந்து பல குறியீடுகளை அவர் வந்து வெளியிட்டது அப்படிங்கிறது துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அது வந்து மாறியது. இப்போ பாருங்கள், இப்போ கிரீஸ்க்கு நம்மளுடைய விமானப்படையுடைய தளபதி வந்து போயிருக்கிறாரு. அங்கே போய் அதே மாதிரி அவங்க வந்து இது நிறைய விஷயம் கேட்டுக்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் சம்பந்தமாக ட்ரைனிங்ஸ், அதுக்கப்புறம் அது சம்பந்தமான இன்புட்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதை கொடுக்கறதுக்கு வந்து இந்தியா தயாராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் விமானங்களை இயக்குவது தொடர்பான பயிற்சிகள், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை வந்து கற்றுத்தருவதற்கும் இந்தியா வந்து கிரீன் சிக்னல் காமிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, டிஃபென்ஸ் சம்பந்தமான விஷயத்தில் நாம் வந்து அன்மேண்டு சப்மரீன் ப்ராஜெக்டை வந்து இப்போ வந்து எடுத்திருக்கோம். அதாவது ஆள் இல்லாத நீர்மூழ்கி கப்பலை வந்து உருவாக்குவதற்கான அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது குஜராத்தில் வந்து தொடங்கப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ முடியும் அப்படின்னா, அதுக்கான டார்கெட் வந்து 18 மாதங்களில் இந்த ப்ராஜெக்ட் வந்து முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியன் ஆர்மி வந்து ஒரு எமர்ஜென்சி கான்ட்ராக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்பிலான இந்த அம்யூனேஷன்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளிட்ட விஷயங்களை வாங்குறதுக்கான அந்த ஆர்டர் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 2000 கோடி ரூபான விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட 13 கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணப்பட இருக்கு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ட்ரோன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ், ரேடாரு, ட்ரோனு, புல்லட் ப்ரூஃப் கியர், வெஹிக்கிள்ஸ், இது எல்லாத்தோடைய பர்ச்சேஸ் வந்து நடைபெற இருக்கு. இதுக்காக வந்து ஒரு 13 அக்ரிமெண்ட்டில் வந்து இந்திய ராணுவம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். ஸோ ரொம்ப தெளிவாக தெரியுது, ஒரு பாகிஸ்தானுடைய உள்நாட்டு பிரச்சனை அப்படிங்கிறது
மிக மோசமான நிலைமைக்கு வந்து நாளுக்கு நாள் போய்கொண்டே இருக்கு. நாம தொடர்ச்சியா பலுஜிஸ்தான், கைபர் பக்துங்வா ரெண்டுத்துலையும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப ரீசெண்டாக சிந்து மாகாணம் தொடர்பாகவும் ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. மிக குறிப்பாக சிந்து தேஷ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை வந்து முன்னெடுக்கிறதுக்கான இன்னொரு வேலைகளும் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் டிப்ளமேட்டிக்காக பாகிஸ்தானுக்கு எந்தெந்த நாடுகள்லாம் ஆதரவாக இருக்கோ அந்த நாடுகளுக்கு வந்து ஒரு செக் வைக்கும் விதமாக டிப்ளமேட்டிக் சேனலில் என்னென்ன விஷயங்கள் மூவ் பண்ணணும். இப்போ நம்ம சைப்ரஸ், கிரீஸ் உள்ள நாடுகளுக்கு வந்து நம்ம போகிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வழங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு ஒரு செக் வைக்கும் விதமாக தான் இது வந்து இருக்குது. இதில் வந்து அர்மேனியா உள்ளிட்ட நாடுகளுடைய பங்கும் வந்து இதில் வந்து அடங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது கடைசியான ஒரு விஷயம், ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தொடர்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்கிறது அப்படின்னு நம்மளுடைய ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்ததுக்கான காரணம் தான் இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கிறது. குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூருடைய இன்னொரு பாகமாக பாகிஸ்தானுக்குள்ளே நடந்து வரக்கூடிய இந்த தனிநாடு கேட்டு போராடக்கூடிய விஷயங்களும் நம்ம வந்து பார்க்க வேணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்குது. குறிப்பாக பலுஜிஸ்தான், கைபர் பக்துங்வா, சிந்து மாகாணம் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரையாங்கிளை வந்து மிக நிச்சயமாக வந்து இந்தியா வந்து ரொம்ப காஷியஸாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னும் அடுத்தடுத்த கட்டமாக என்னென்ன செய்திகள் வர இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.